உயர்கல்விக்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது இஎம்ஐஎஸ் எண் தெரியாமல் அரசு பள்ளி மாணவர்கள் திணறுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். இஎம்ஐஎஸ் நம்பர் தெரியாம அரசு பள்ளி மாணவர்கள் திணறுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். எமிஸ் நம்பர் என்பது ஒவ்வொரு பள்ளிக்குமே இருக்கக்கூடிய 8 டிஜிட் யூனிக் ஐடென்டி நம்பராக இருக்கிறது. எம்எஸ் என்பது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படக்கூடிய ஒரு இணையதள போர்ட்டலுக்கான ஒரு ஐடென்டிஃபிட்டிக் டிஜிட் ஆக இருக்கிறது. இந்த எண்ணை கொண்டுதான் பள்ளி கல்வியை முடிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்கு அப்ளை செய்யும் போது, விண்ணப்பிக்கும் போது அதனை பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தங்களது பள்ளி காலங்களிலேயே அவர்களது நாள் வருகையை தெரிந்து கொள்வதற்கும், அதே போல ஆசிரியர்கள் மாணவர்களின் வருகை பதிவேட்டை பதிவேடு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த எம்எஸ் இணையதளம் வாயிலாகத்தான் செய்து முடிக்கின்றனர். மிகவும் ஒரு முக்கியமான போர்ட்டலாக இந்த எம்எஸ் போர்ட்டல் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில எம்எஸ் எண் தெரியாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பல இடங்கள்ல தங்களது உயர்கல்விக்கு கல்லூரிகள்ல விண்ணப்பிக்கும் போது திணறுவதாக செய்திகள் வருகிறது. உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போது எம்எஸ் எண் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பிரத்யேக அடையாள எம்எஸ் எண்ணும் இருக்கிறது. மாணவர்கள் குறித்த தகவல்கள் அனைத்தும் எம்எஸ் தளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிற நிலையில விண்ணப்ப பதிவு செய்ய தொடங்கும் போது எம்எஸ் எண் உள்ளீடு செய்ய வேண்டும் என கேட்கிறது. இந்த நிலையில எம்எஸ் எண் குறித்து தகவல் தெரியாத அரசு பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகின்றனர். ஒவ்வொரு பொதுத் தேர்வு சான்றிதழ் வரும்போதும், அதாவது எஸ்எஸ்எல்சியோ அல்லது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அந்த சான்றிதழ், ஒரிஜினல் சான்றிதழ் கொடுக்கும் போது கீழே எம்எஸ் ஐடி கொடுக்கப்படும். ஆனால் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ல அது போன்று வழங்கப்படுவதில்லை. அதனால உயர்கல்விக்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது மாணவர்களின் எம்எஸ் எண் கேட்கும் போது அது குறித்து மாணவர்களிடம் தகவல் இல்லாததால திணறி வருகின்றனர் என செய்திகள் கிடைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.